வெகு காலமாக நண்பர் மணிரத்னம் அவர்களும் நானும் இந்த ஆழ்வார்பேட்டை வீதி தெருகளில் எங்கள் வீட்டு மூலையில் நின்று கொண்டு பல கனவுகள் கண்டிருக்கிறோம். ஒன்றையுமே நினைவாக்க முடியாத இளைஞர்களாகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு தாந்தோணிகள். இவங்க ஏதோ பேசிட்டே இருப்பாங்க, சின்ன பசங்க, இவங்களுக்கு தெரியாது, சினிமா முழுசா கத்துக்கிட்டு வரட்டும்ங்கிற மாதிரி ஒரு கேலிக்கு ஆளாகும் ஒரு குட்டிச்செவரில் அரட்டை அடிக்கும் கூட்டம் என்பது மாத்திரம்தான் எங்களுக்கு இருந்தது பேரு. இருந்த வர்த்தக சினிமா பற்றிய கணிப்புகள் எல்லாம் பண்டிதர்கள் கையில் இருந்தது. இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த பண்டிதத்தனத்தை முறியடித்த சினிமா. எனக்கு தெரிந்து பெரிய சினிமா பண்டிதர்கள் இன்டர்வல்ல பார்த்துட்டு பிரமாதமான கதை, இது நல்ல டைரக்டர் கொடுத்திருக்கலாமே, இந்த மணிரத்னத்தை கொடுத்துட்டு எங்களை கெடுத்துட்டாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. அவருக்கு நான் என்ன சொல்றது பதில்? அந்த பண்டிதர் அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் செய்யல. ஆனா மணிரத்னத்துடைய வாழ்க்கை பன்மடங்கு தமிழ் சினிமாவையும் கூட இழுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையும் அவர் மேம்படுத்திக் கொண்டார். ஆக அது எனக்கு மட்டும் இல்ல, மணிரத்னத்துக்கு மட்டும் இல்ல, PC ஸ்ரீராமுக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சேர்ந்து கிடைத்த வெற்றி. ஏன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் சில நேரம் கோட்டை விட்டுருவாங்க. இது நான் கேள்விப்பட்டு நான் நம்ப மறுத்த ஒரு உண்மை. சிவாஜி சார் அவர்கள் என்னிடம் சொன்ன உண்மை. உத்தமபுத்திரன் என்ற ஒரு மாபெரும் வெற்றியை மறுபடியும் படமாக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. உங்கள் ஆசி கிடைக்குமா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், உத்தமபுத்திரன் மாபெரும் வெற்றி என்று உன்னிடத்தில் சொன்ன மடையன் யார் இல்லையான்னு கேட்டேன். இல்ல, அவ்வளவு பெரிய வெற்றி இல்ல தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. அதையே நம்ப முடியல. ஆனால் எனக்கெல்லாம் அது ஒரு பெரும் காவியம். திரும்ப திரும்ப சிவாஜி அவர்களை பற்றி நாம் பேசும் பொழுதெல்லாம் அந்த உத்தமபுத்திரனை பத்தி பேசணும்னு எங்கேயாவது வந்துடும் அந்த பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி படத்தை தாமதமாக மக்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லையா? அந்த சோகத்தை நாயகனுக்கும் நிகழ்த்தி இருந்தார்களே, ஆனால் அது பெரிய இழப்பு. எங்களுக்கு மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் கூட. சரியான நேரத்தில் சரியான படத்தை கைதூக்கி விட்ட ரசிகர்களுக்கு மணிரத்னத்தின் சார்பில், தமிழ் சினிமாவின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். சரி சார், நாயகன் படத்துக்கு பிறகு சார் பெரிய 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 பாதிப்பு சார். இன்ன வரைக்கும் மேடை நிகழ்ச்சியில மிமிக்ரி பண்ணாங்கனாக்கா அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க தெரியுங்களா? அவனை நிறுத்தி சொல்லு, நான் நிறுத்துறேன், இந்த மாதிரி வசனங்கள் இன்ன வரைக்கும் பசுமையாவே இருக்கு. ஆமா, அது ஆனா அதுக்கப்புறம் நான் மாறிட்டேன். மாறிட்டீங்களா? ஓகே, அடுத்ததான் மணிரத்னம் சார் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு, ஐடியா ஏதாவது இருக்கா சார்? ப்ராஜெக்ட்ஸ் அதாவது என்னன்னா, நாங்க 2 பேரும் குழந்தைகள் மாதிரி சேர்ந்து சந்தோஷமா கட்டின வீடு நாயகன். அப்ப ஒரு பயமும் தெரியல. இந்த சீட்டு கட்டுல வீடு கட்டுவாங்க பசங்க, 2.5 மணி நேரம் உட்கார்ந்து கட்டுவாங்க, விழுந்து விழுந்து அதை தூக்கி கட்டிடுவாங்க. இந்த கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா பதட்டமா இருக்கும். திருப்பி அந்த மேல ஒண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் சரியா பண்ணலாமா அப்படின்னா, வேணாம் 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 அப்படியே விட்டுருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பசங்க கையை பிடிச்சிட்டு அதுவா காத்தடிச்சு விழுகிறவர்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான பயம் எனக்கும் திரு மணிரத்னம் அவர்களுக்கும் இருக்கிறது. இந்த நாயகன்கிற ஒரு இதை கட்டிட்டோம், எல்லாரும் பிரமாதம், இது பீசா கோபுரம்ட்டாங்க, சாஞ்சிட்டு வேற இருக்காது. அதனால நாங்க அடுத்து பண்றது இதை விட பெரிய கோபுரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். அதுல இன்னும் நல்லான்னு யோசிச்சுட்டு இன்னி வரலாம் பேசிட்டு இருக்கோம். அதுதான் நிஜம். இத நான் பப்ளிக்கா ஒத்துக்கிட்டேன் அவர் சார்பில். சரி சார், அரங்கத்துல ஒரு ரசிகர் இருக்காரு, அவரு கேள்வி கேட்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க படத்துல முக்கிய கதாபாத்திரம் அடிக்கடி தேர்ந்தெடுத்து போடுறீங்க. திரு ஜனகராஜ் அவர்கள், திரு நாசிர் அவர்கள். இதோட அடிப்படைய இது ஜனகராஜ் சார் இப்ப நான் இப்ப கடைசியா திங்க் குணாலதான் ஆக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாஸ்தி அவர் ஆனா நாசர் நல்ல நடிகர், அது ஒரு காரணமே போதுமானது. எனக்கு மிக நெருங்கிய நண்பர், அது 2வது மிக முக்கியமான காரணம். 3வது சினிமாவை நேசிப்பதில் எனக்கு நிகரான இன்னொரு நல்ல மனிதர், அது 3வது. அதுதான் மிக முக்கியமான காரணம். நாங்கள் இருவரும் சேர்ந்து தொழில் செய்து நாசருக்கு வேஷம் கொடுத்து அவர் கேரியரை இம்ப்ரூவ் பண்ணணும்னோ இல்ல சம்பளம் கொடுத்து நம்ம பெரிய பணக்காரனாயிடணும் அவரும் வர்றதில்ல. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அதையும் தாண்டி புனிதமானதுன்னு குணால சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். அவர் ரொம்ப அற்புதமான நடிகர் மட்டும் இல்ல, நல்ல அற்புதமான ரசிகர், தமிழ் நேயர்.
அப்படிப்பட்டவர் என் கூட்டத்துல இருக்கணுங்கிறது நான் நினைக்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த மாதிரி கலைஞர்கள் கிட்ட போயிட்டு இருக்கேன். அவர் வந்து என்னை மட்டுமல்ல என்னுடைய சினிமாவையும் மேம்படுத்தும் ஒரு ஒரு ஸ்பிரிட் என்று சொல்வார்களே அந்த மாதிரி அவர். சரி சார், உங்கள் சினிமா வாழ்வில் சாதனை என்றால் எதை சொல்வீர்கள்? ஏன்னா நீங்க நிறைய சாதனை படைச்சிருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதிக்காதது எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலர் தூக்கி விட்டு நானும் நல்லா தான் பண்ணிருக்கேன். எங்களுக்கு ஒரு பெருமை இருந்தா நீங்க ஒரு தமிழர், அது ஒரு பெருமை எங்களுக்கு. அதை சொல்லிக்கலாம். நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறது நான் ஒவ்வொரு முறையும் நான் காலையில அதை என் முகத்தை பார்த்து அப்படி சொல்லிட்டு புறப்பட்டாதான் என்னுடைய வாழ்க்கை நல்லபடியா நடக்கும். மகா கன்றாவி இந்த முகரக்கட்டையை பாக்குறாங்களே, இந்த மக்களுக்கு புத்தியே இல்லையான்னு நான் நினைச்சிட்டு நான் வீட்டுல இருந்து புறப்பட்டேன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. நான் நம்பணும் ஃபர்ஸ்ட். அதனால என்னுடைய முக்காவாசி படங்கள், அதுவும் தற்போது செய்து கொண்டிருக்கும் படங்கள் எல்லாம் நியாயமாகவும், முன்பு செய்த படங்கள் அது இனிமே அதுல வர்த்தக பாதிப்பு ஒண்ணும் வராதுங்கும் போது நிஜம் பேசும் தைரியமும் வருகிறது. அதான் உண்மை. மற்றபடி சொல்லும்போது இப்ப நாயகன் படம் இந்த காட்சி இன்னைக்கு இந்த கமலஹாசன் விட்டுருந்தா அந்த காட்சி போற தினசே வேற. இன்னைக்கு இருக்கிற மணிரத்னமும் இன்னைக்கு இருக்கிற கமலஹாசனும் அந்த காட்சியை செஞ்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த காட்சி. ஆக அதுதான் உண்மை. காலரை எதை எப்ப தூக்கி விட்டுக்கலாம்னா அந்த வேலைக்காக இல்ல, இங்க நின்று கொண்டு அதை பார்த்து விமர்சிக்க முடியும். இந்த உயரத்திற்கு வந்துவிட்ட ஒரு தைரியத்தில் வேணா காலரை தூக்கி விட்டுக்கலாம். அதுவும் காத்தடிச்சு மழை பெஞ்சுன்னா அதுல இருக்கிற ஸ்டார்ச் போயிடும், தூங்கிடும் காலர். நாங்க தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். சுய பரீட்சைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன கேட்டா நான் மும்பை எக்ஸ்பிரஸ் பாருங்களேன் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அது நான் இன்னும் 6 மாசம் கழிச்சு சொன்னா வேற பேர் ஆயிடும். அது நீங்க படம் பார்த்த பிறகு சார் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இது வந்து இந்த சீன் எப்படி மாத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரி ஒரு 210 வாட்டி நான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா அவ்வளவுதான் படம் பண்ணிருக்கேன். 210 படம் பண்ணிருக்கேன். 210 வாட்டியும் அது இன்னொரு வாட்டி பண்ணிருக்கலாமேன்னு தோணும். இன்னொரு வாட்டி பண்ற வாய்ப்பு கூட கிடைச்சது. 3ஆம் முறை 2 முறை செய்யும் வாய்ப்பு. அப்ப திருப்தி ஆயிட்டோமான்னு கேட்டா இல்ல. முதல்ல இதுவே நல்லா இருந்தது, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே, அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் போட்டுன்னு குரங்கு ஆப்பப்பட்ட கதையா மனசு பேசிட்டே இருக்கு. இன்னும் சார் வேற இதுக்கு மேல இன்னும் வேற ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. கைத்தட்டல் இன்னும் சரியா முழுசா வாங்கலன்னு இன்னும் நிறைய இருக்கு, நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். அதற்கான ரசிகர்களுக்கு அதற்கான பொறுமையும் எனக்கு அதற்கான திறமையும் வளர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க ரொம்ப விரும்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்பா இந்த படம் அப்படின்னு உங்களுக்கு முழுமையான மன திருப்தியை கொடுத்த உங்கள் படம் எது சார்? நிறைய படம் இருக்கு. அதாவது சில படங்கள் வந்து அதுவாக அமையும். அதுல எப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னா, அந்த ஒரு தாயின் என்னன்னு வச்சுங்க, நல்ல புள்ள, ஆரோக்கியமான புள்ள, திட்டகாத்திரமான உடம்பெல்லாம் நல்ல மசில், உருட்டு கட்டையான பையன், ஆனா திருடாங்கும் போது இல்ல ஜெயில இருக்காங்கும் போது கஷ்டமா இருக்கும். அல்லது காணாம போயிட்டான், தப்பு வழியில போயிட்டான் அப்படிங்கும் போது வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி சில படங்கள் போவதுண்டு. நேர்மையான பையன், எந்த தப்புமே பண்ணல, அழகான பையன், ஆனா யாருமே அவனை சீந்துறது கிடையாது அப்படின்னு, அந்த மாதிரி அழகான பையன் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறது உண்டு. சுப்பிரமணிய பாரதியார் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் கவிஞரே அப்படி அழகான பையன், எந்த குறையும் கிடையாது, ஆனா தெருவில் விட்டோம். நாம தான் விட்டது, என்னுடைய மூதாதையர்கள் தான் விட்டாங்க. இன்னைக்கு என் காலத்துல தூக்கி பிடிச்சிருக்கோம். அவருக்கு கடைசியாக அவர் கடைசி பயணத்திற்கு ஒரு 7-8 பேர் தான் கூட வந்தாங்க, நண்பர்கள். இன்று கல்லறையை சுத்தி நின்று வருடா வருடம் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆக இது முழுமை பெற்றதாக நான் எதையுமே சொல்ல மாட்டேன். நீங்க இப்ப கேட்ட கேள்வியிலிருந்து நான் திசை திரும்பி அதற்கு காரணம் எங்க வாழ்க்கையே அப்படிதான் இப்படி போகும். நான் எனக்கே திருப்தியானதுங்கிறது வந்து அப்பப்ப நிகழ்ற ஒரு விஷயம். மக்களும் அதை சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு திருப்தி அதிகமாகிறது. மற்றபடி என்ன கேட்டா சமீப காலத்தில் நான் செய்த சிறந்த முழுமையான படம் என்று சொன்னால் ஏறாம சொல்லலாம். ஆனால் அதற்கு மக்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் கொடுக்காதனால அந்த முழுமையை நான் மட்டுமே உணர்ந்த முழுமையாக ஆகிறது. அதுல ஒரு சின்ன சோகமும் இருக்கும். ஆனா அந்த சோகமும் தேவை. சோக பாட்டு கவிஞனுக்கு வரணும்னா கொஞ்சம் சோகத்தை அவன் அனுபவிச்சிருக்கணும். அந்த சோகம் நான் அனுபவித்தனால தான் அடுத்து ஒரு தென்னாலி மாதிரி சந்தோஷத்தை கொடுக்க முடிந்தது.
சோ ஹீரோ படம் எடுத்துக்கிட்டீங்க